துன்பங்கள் கண்ணையாக வரும்போது துணையாவி எனையாழ்வா. இனச்சூழும் துன்பங்கள் கண்ணையாக வரும்போது துணையாவி எனையாழ்வா. மனநோயில்லால் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு மனநோயில்லால் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாளும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான சகோதரரே, இன்று திரு அவை புனித ஜான் மேரி வியன்னி என்கிற புனிதரை நினைவு கூறுகிறது. மேற்றாசன குருக்களின் பாதுகாவலராக இருக்கிற இந்த புனிதரிடம் குருக்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நாங்கள் நன்றி சொல்லுகிற குடும்பத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் மத்தியிலே பணியாற்றுகிற பீட்டர் அங்கிளுக்கு இன்றைக்கு பிறந்த நாள், 75வது பிறந்த நாள். அவருக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அதே போல் இறந்து போன அருட்தந்தை சகாயதாசனுக்காகவும் அவருடைய சகோதரன் விமலதாசனுக்காகவும் செபிப்போம். ஆண்டவருக்கு வந்த விதமாக இந்த பலி அமைய எங்களுடைய தகுதி இனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மேரி வியன்னியை அருள் பணியில் வியக்கத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பெருந்துரையாலும் எங்கள் சகோதரரிடம் கிறிஸ்துவை கொண்டு சேர்க்க அன்போடு உழைக்கவும் அவர்களோடு நிலையான மாட்சிமையடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 4b-15. இஸ்ரேல் மக்கள் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவென்றே உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளை பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று.
மன்னாவை தவிர வேறெதுவும் நம் கண்களில் படுவதில்லையே. மன்னா கொத்தமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர். அரவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும் போது மன்னாவை அதனுடன் விழுந்தது. எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டெரிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்கள் எல்லாம் நானா கருத்தரித்தேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன். பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன்? இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது, உண்ண எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பளு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உன் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. பல்லவி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை வலிந்து பாடுங்கள். என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்களை எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவார். அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலைத்தேனால் நிறைவளிப்பேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 14வது அதிகாரம் இறைவசனங்கள் 13 தொடக்கம் 21 முடியும். திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓரிடத்துக்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவரோ, அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக. உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். அன்பான சகோதரரே, இன்றைய முதலாம் வாசகத்திலேயும் நற்செய்தி வாசகத்திலேயும் இறைவன் தன்னுடைய மக்களை போஷிக்கிறதை நாங்கள் வாசிக்க கேட்டோம். எவ்வளவு மக்கள் தொகை என்பது ஆண்டவருக்கு ஒரு விடயம் அல்ல. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அதை செய்கிறார். ஆனால் நாங்கள் முதலாம் வாசகத்திலே பின்பகுதியிலே கேட்கிறோம், ஆண்டவர் போஷித்ததை அவர்கள் இன்னும் குறை பிடித்தார்கள். இங்கேயும் இந்த நற்செய்தி வாசகத்தை நாங்கள் தொடர்ந்து வாசித்தால் எங்களுக்கு தெரியும், சாப்பாட்டுக்காக மட்டும் ஆண்டவருக்கு பின்னாலே ஓடினார்கள். ஆண்டவருக்கு எங்களுடைய தேவைகள் தெரியும். இங்கே கேள்வி என்னவென்றால், எங்களுக்கு என்ன வேண்டும் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு தெரியுமா என்பதே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நிறுத்த வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொண்டே.
உள்ளத்தை உமக்கே தர வந்தேன். உகந்தது அதுவே நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன். உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென இதை நான் தருகின்றேன். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் எம்மை ஏற்றுக்கொண்டு. சகோதரரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தந்தையே, மரிய வியன்னி என்கிற உம்முடைய புனிதரின் நினைவு கொண்டாட்டத்திலே உம்முடைய திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிற இந்த காணிக்கைகளை ஏற்றருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பினோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித ஜோன் மேரிய வியானியினுடைய நாளில் உம்முடைய திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறீர். அவருடைய இறை பெற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் எங்களை பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாக்கிறீர். ஆகவே வானதூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே உசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மெனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள்.
இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியில்லாத எங்களையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், குருமரபினர், உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயர்தளம் நம்பிக்கையோடு இறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு வந்தவர்களாக இருக்கிற புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். தந்தையாகிய இறைவனிடம் நம்பிக்கையோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக தம்மை பலியாக்குகிற செம்மறி. இவருடைய விருந்திலே பங்கெடுக்கிற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு ஆனால் வார்த்தை ஒரு சொல்லும் வார்த்தை நான் மட்டும் குணமாவேன். சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும்.
என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா, நீ என்று போனால் நான் விழுந்து போவேன். என் வாழ என் நகம்பா, நான் வாழ என் நகம்பா. முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயின, உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம் சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழுதி இறைவா, இந்த ஏழைக்கு உன்னது இறைவா, ஆவலாய் அழுதி இறைவா, இந்த ஏழைக்கு உன்னது இறைவா, உன்னில் ஆடி நின்று வாழ்ந்திடுவர். நன்றி கூறி சபிப்போமாக. தந்தையே, புனித ஜான் மேரி வியனியனும் உம்முடைய புனிதரின் நாளிலை விண்ணக விருந்திலே பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர்காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய மக்களாய் வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. அமளியுதித்து அழகையை நிறுத்து, அவனியை காத்த ஆரணங்கே. குருவில் இறைவன் கருவினில் மலர, உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணி.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏசேயும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏசேயும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏசேயும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.